ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜோ, ரேகா அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? நாங்கள் 2 பேருமே சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்ததும் நான் ரேகா கிட்ட சொன்னேன், ரேகா நான் இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன், இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட ரேகா, என்னது கிளம்புறியா? அதுவும் இப்போவே வா? இப்போ நீ எங்கே போகிற? எந்த ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ண போகிற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுதா? இன்னும் ஒரு வேலையை தேடலை, அந்த வேலை எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்கிறியே, நீ அப்படி எங்கே போய் இருப்ப? நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இல்லை ரேகா அது பரவாயில்ல, நான் வெளியில் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறேன், அங்கேருந்து வேலையுமே தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரேகா, அதெல்லாம் முடியாது, நீ இப்போ எங்கேயுமே போக வேணாம், இப்போ நீ என் கூட என்னோட வீட்டில் இங்கே இரு, நம்ம இங்கேருந்து ஒரு நல்ல வேலையை தேடலாம், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, எனக்கு இங்கே இருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிற எதையுமே ரேகா கேட்கல, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. நானுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே அவ கூட தான் ஸ்டே பண்ணேன். அவங்க வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க தான், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் ரேகா அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு என்ன ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா. அப்போ ரேகா கூட இருந்த அந்த நாளில் தான் தெரிஞ்சுது அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா, எவ்வளோ வேலை செய்கிறா, இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு தான் அங்கே கம்பெனிக்குமே வேலைக்கு வர்றா அப்படிங்கிற எல்லாமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நானுமே அவள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன், அவள் வேலையை நானுமே ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் 2 பேருமே ஒன்றா ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேலை தேடுறதுக்காக போனோம், 2 பேருமே தான் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எங்களுக்கு செட் ஆக மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு 2 பேருமே அலைஞ்சோம். சென்னையில் நிறைய இடத்துக்கு அலைஞ்சோம். ஆனாலும் எதுவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நம்பிக்கையை விடலை. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் அப்படி வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு ஒரு வேலையுமே கிடச்சிது. அது ரேகாவுக்கு முன்னாடியே தெரிஞ்ச கம்பெனி, முன்னாடியே வேலை பார்த்த கம்பெனி தான். ஸோ அவளும் என்கிட்ட கேட்கவும் நானுமே சரி ஓகே, இந்த ஒரு ஜாப்பாட்டம் கிடச்சிதே, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும்னா அது எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே சொல்லிட்டேன். அடுத்த நாள் வேலைக்கு போகணும். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் தான் வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு வேலை கிடச்ச சந்தோஷத்தில் 2 பேருமே ஜாலியாக ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கினோம். அவள் என் மேலே ஒரு பூனைக்குட்டி மாதிரி என்னை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு படுத்திருந்தா. ஸோ அப்படியே 2 பேரும் நல்லா ஜாலியாக தூங்கினோம். அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு 5:30க்கெல்லாம் கம்பெனியிலேருந்து வண்டி வந்துடும். நாங்கள் ஒரு 4:30க்கெல்லாமே எழுந்து கிளம்பணும். நைட்டே அலாரம் வச்சுட்டு தூங்கிட்டோம். காலையில் 4:30 ஆனதும் அலாரம் அடிக்குது, அது அடிச்சுக்கிட்டே இருக்குது. எழுந்துக்க முடியவே இல்லை. நைட்டும் லேட்டாக தான் தூங்கினதுனால அலாரம் அடித்து எழுந்துக்க முடியலை. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியுமே படுத்து தூங்க ஆரம்பித்தோம். நான் அவளை சொன்னேன், ஹே ரேகா டைம் ஆயிடுச்சுடி, எழுந்துரு, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு வா, நான் அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு நான் சொல்ல, அதுக்கு ரேகா, மாமா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது மாமா, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு கிளம்பிட்டு வா, நான் 2வது குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்ல, 2 பேருமே எழுந்திரிக்காம இப்படியே மாற்றி மாற்றி அந்த பெட்டில் படுத்து உருண்டுட்டே இருந்தோம். மணி 4:30, 4:45, 5 மணி ஆச்சு. 2 பேருமே அப்போவுமே எழுந்துக்கலை, அப்படியே உருண்டுட்டே இருக்க. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நாள் வேலைக்கு போகிறோம், இன்னைக்கு லேட்டாக போனால் இப்படி, ஸோ கண்டிப்பாக எழுந்து போகணும்னு சொல்லிட்டு அப்போ 2 பேருமே எழுந்தோம். அப்போ அங்கே ஒரு சண்டை, நான் தான் போயிட்டு குளிப்பேன், இல்லை நான் தான் குளிப்பேன், நான் உன்னை ஃபஸ்ட்டே போக சொன்னேன், நீ அப்போவே போயிருக்கலாம், இப்போ நான் தான் போவேன்னு சொல்லிட்டு நான் போக, அவ என் கூட இல்லை நான் தான் போவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ஒரு சின்ன சண்டை போட்டோம். அப்போது ஃபைனலாக ஒரு முடிவுக்குமே வந்தோம். எதுக்கு 2 பேரும் குளிக்கிறதுக்கு ஆளுக்கு 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஆகும். ஸோ அதுலேயே டைம் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 பேருமே ஒன்றா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம்.
ஸோ 2 பேருமே ஒன்றா ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளித்தோம். அப்போது குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரொமான்ஸா அங்கேயுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வெளியில் வரணும். ஸோ வேக வேகமாக நான் ஒரு பக்கம் குளிக்க, அவள் ஒரு பக்கம் குளிக்க அப்படின்ட்டு 2 பேருமே குளிச்சுட்டு அந்த 10 நிமிஷம் கேப்பில் அப்பையும் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காதுல்ல, இருந்துச்சு. நான் தான் அவளுக்கு சோப்பையுமே போட்டி விட்டு குளிச்சு விட்டேன். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் டக்குனே குளிச்சுட்டு வெளியில் வந்து அப்போவும் மறுபடியும் இன்னொரு சண்டை. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு யார் ஃபஸ்ட்டு கிளம்புறது? நான் வந்து நின்னா அவள் இல்லை நான் தான் வந்து நிற்பேன், நான் தான் கிளம்புறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிறைய மேக்கப்லாம் பண்ணுவாள்ல, அதை ஒன்று ஒன்றா எடுத்துட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நிற்க நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணேன். அப்படியே அந்த 5:15 அந்த டைமில் 2 பேருமே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு கிளம்பணும், நீ சீக்கிரம் கிளம்பணும், அதை எடுத்தனா இதை எடுத்தனா அப்படின்ட்டு 2 பேருமே கிளம்பிட்டு ஒரு வழி 5:30க்கு கரெக்டாக கம்பெனி வண்டியையுமே பிடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. அப்பா 2 பேரும் ஏதோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தோண்டா அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் நிம்மதியாக போயிருந்தோம். அப்போவும் ரேகா அப்படியே என்னோட தோளில் சாஞ்சி படுத்துக்கிட்டா. 5:30க்கு அப்போவுமே குளிர் டைம் தான். அந்த விண்டோ சைட்லேருந்து வர்ற காற்று அது எல்லாமே அப்படி குளிர நாங்கள் 2 பேருமே கை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி நெருக்கமாக உட்காந்துருந்தோம். அங்கே கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அங்கே யாரையுமே தெரியலை. ரேகா ஒருத்தியை தவிர வேற யாருமே இல்லை. அந்த கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துச்சு. எங்களை வேலை செய்கிறவங்கள நோட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சூப்பர்வைசர், ஒரு லேடி, அவங்க அதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நான் இங்கேருந்து ரேகாவை பார்க்க, அவள் அங்கேருந்து என்னையை பார்க்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலையை பார்க்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு செம்ம போர். எப்படி வாயை மூடிக்கிட்டே இருக்கிறது, வாயை மூடிக்கிட்டே எப்படி வேலை செய்கிறது, பக்கத்தில் பேசவும் முடியலை. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ரேகாவுக்கு கண்ணை காமிச்சிட்டு போனேன். செம்ம போர் அடிச்சுது. அதனால் நானுமே அங்கேருந்து கிளம்பிட்டேன். என்னையை பார்த்ததும் அவளுமே என் பின்னாடி வந்தா. சொன்னேன், ரேகா இங்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி, ரொம்ப போர் அடிக்கி, இது என்ன கம்பெனி, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அவள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னைக்கு தானே ஃபஸ்ட்டு நாள், ஸோ அப்படி தான் இருக்கும், எல்லாரு கூடயும் கொஞ்சம் பேசி பழகிட்டேன்னா சரியாயிரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமாம்மா, எனக்காக நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே இதெல்லாம் பண்ணுறோம், கொஞ்சம் பண்ணிக்கோடா அப்படின்னு கேட்டா. நானும் சரிடி என்னை கொஞ்சம் ஹக் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அவளுமே வந்து என்னை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டா. அப்போது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு. மறுபடி போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக போனோம். மறுபடியும் நான் இங்கேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு அவளை அப்படி பார்க்க, அவள் என்னையை பார்க்க, எப்பண்டா ஈவினிங் வரோம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒர்க்கு முடியையும் எப்பண்டா அவளை பார்ப்போம், அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்ல, எப்படா அவள் கூட போயிட்டு பேசலாம் அப்படின்ட்டு டைம் முடிஞ்சதும் ஓடி போய் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பித்தோம். 2 பேரும் பஸ்ஸில் ஏறினோம். இன்னைக்கு செம்ம போர், எப்படி தான் இங்கே வேலை செய்ய போகிறோமோ தெரியல, அப்படி இருக்குடி, இங்கே எனக்கு செட்டே ஆகலை, யாரையுமே தெரியலைன்னு சொல்லிக்கிட்டு நான் அப்படியே புலம்ப ஆரம்பித்தேன். ரேகா வேலை செஞ்ச டயர்டில் அப்படி என்னோட ஷோல்டரில் படுத்துக்கிட்டா. வீட்டுக்கு வந்ததும் மறுபடி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வீட்டில் அவளோட அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு அப்படியே அந்த டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நைட்டு ரேகா சமைச்சா. எப்போவுமே அவள் சமையல் தான் அவங்க வீட்டில். எனக்கும் எடுத்துகிட்டு வந்தா. அவளே எனக்கு ஊட்டியும் விட்டா. சாப்பிட்றா, உனக்கு பிடிச்சதை செஞ்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லு, சாப்பிட்டு பார்த்து சொல்லுன்ட்டு எனக்கு சாப்பாடுமே ஊட்டி விட்டா. நானும் அவள் கையால் சாப்பிட்றேனே, அது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டேன். மறுபடியும் தூங்குறதுக்கு எங்களோட ரூமுக்கு வந்தோம். ரூமில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இப்படியே இருக்க தோணுதுடா, காலையில் ஏன் விடியுது, வேலைக்கு எதுக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கு, 2 பேருமே இப்படியே இருந்துக்கலாமா, இப்படி விடியாமல் இந்த மாதிரியே இருக்கட்டுமா, இன்னைக்கு
கம்பெனியில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் வந்துச்சு போச்சு அப்படின்ட்டு நான் அப்படியே பேச ஆரம்பித்தேன். பேசுகிறேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எங்கடா இந்த பக்கம் ஒரு சின்ன ஊங்கொட்டின சவுண்டு கூட இல்லையே அப்படின்னு பார்த்தா ரேகா நல்லா தூங்கிட்டா. இப்படி என்னை புலம்ப வச்சுட்டாளே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு தனியாக அப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். அவள் என்னோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு ஏதோ ஒரு நிம்மதியில் அப்படி நல்ல ஒரு தூக்கம் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தா. நான் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளோட தலைமுடியை கொதிக்கிட்டு அவள் தூங்குற அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். பச்சை குழந்தை மாதிரி அப்படி ஹக் பண்ணிக்கிட்டு மூஞ்சி அப்படி போல சின்ன குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி தூங்கிட்டு இருந்தா. நானும் அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசியாக நானுமே தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் ஆச்சு. மறுபடி 4:30 அலாரம் அடிச்சுது. அது அடிச்சுக்கிட்டே இருக்குது. ரேக்கா தான் எழுந்து ஆஃப் பண்ணிட்டு அவளே இந்த டைம் கிளம்புறதுக்காக போயிட்டா. குளிச்சுட்டு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு தான் என்ன வந்து எழுப்புனா. மாமா எழுந்துடுறா, டைம் ஆச்சு, நீ போயிட்டு கிளம்பிட்டு வா, நம்ம ஒர்க்குக்கு போகணும்டா அப்படின்னு என்ன எழுப்புனா. எனக்கு ஏதோ நான் கனவுல இருக்கேன், என்னை யாரோ ட்ரீமில் வந்து எழுப்புற மாதிரி அப்படி இருந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்தேன். நான் கண்ணை திறந்து பார்க்கவும் என்னோட ரேகா முகத்தில் தான் முழிக்கிறேன். அப்போவுமே நாங்கள் 2 பேரும் ஒரு தனி உலகத்தில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியாம்மா, டைம் ஆச்சாடி, இப்போ நான் கிளம்பணுமாடி அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இது என்ன கேள்வி, போய் கிளம்பிட்டு வா நீ அவளும் சொல்ல நானுமே கிளம்பிட்டு மறுபடி ஒர்க்கு. இப்படியே தான் போச்சு கொஞ்ச நாளாக. அங்கே இருந்து எல்லாருக்கிட்டையுமே கம்பெனியில் பேசி பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த டைம் எல்லாம் நான் ரேக்கா பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ரெஸ்ட் ரூம் போகிறது, டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு, எல்லா நேரமும் எந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் நான் அவள் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே அவளைத்தானே நல்லா தெரியும், வேற யாரையும் எனக்கு ஏதோ செட் ஆகலை. என் கேரக்டருக்கு என் கூட நல்லா பேசுகிற மாதிரி அங்கே அந்தளவுக்கு யாருமே செட் ஆகலை. ஸோ நான் ரேக்கா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். கம்பெனிலையும் அவள் பின்னாடி சுற்றினேன், வீட்டுக்கு வந்தாலும் அவள் பின்னாடியே தான் சுற்றினேன். அன்னைக்கு சாட்டர்டே வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரேகா சமைச்சா. நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த கிச்சனுக்கு போயிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டேன். அவள் அம்மா இருக்காங்கடா, நீ இப்படி பண்ணாத, சடனாக வந்துட போகிறாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நானும் அம்மா கடைக்கு போயிருக்காங்க, அதை பார்த்துட்டு தான் நான் இங்கேயுமே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அன்னைக்கு அவள் சப்பாத்தி செஞ்சிட்டு இருந்தா. ஸோ நானுமே போயிட்டு அவள் மாவு பசைய, நான் அவளோட கையை பசைய, அப்படி 2 பேருமே அந்த மாவை பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மாவை சின்ன உருண்டையாக எடுத்து சின்ன பால்ஸாக எடுத்து அதை தேய்க்க ஆரம்பித்தோம். அப்போவும் அவள் அதை தேய்க்க நான் அவளை பின்னாடியே ஹக் பண்ணிக்கிட்டு அதை தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த பேக்ரவுண்டில் ஒரு சாங்கு, இது ரேகாவுக்கு ரொம்பவே பிடிச்ச சாங் தான். அந்த சாங் தான் அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் சமையல் செய்திடுவேன், நீ வந்து அணைத்திடுவாய், என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றாயிடும், மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். அந்த சாங்கு அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து சமைப்பேன், நீ வந்து என்ன அப்படியே ஹக் பண்ணிப்ப, அது எல்லாமே அப்படி இருந்துச்சு. இந்த சாங்கு அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்படியே நாங்கள் 2 பேரும் ஒரு வழியாக அந்த மாவையுமே பிசைஞ்சிக்கிட்டு மறுபடியும் அந்த குட்டி பால்ஸை எடுத்து சப்பாத்தி அந்த கட்டையில் வச்சு தேய்க்கிறதுக்காக போனான். அப்போ நானுமே அவளோட பின்னாடி நின்றுக்கிட்டு அவள் கையை வச்சு இப்படி தேய்க்க, நான் அவள் கையை தேய்க்க, அந்த மாதிரி சப்பாத்தி அது ஒரு ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம், எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே அதையும் செஞ்சு முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக குருமாவும் வச்சுக்கிட்டு அதையும் முடிச்சுட்டு 2 பேருமே ஒன்றா இருந்து சாப்பிட்டோம். அன்னைக்கு சாட்டர்டே
ஸோ நிறைய நேரம் பேசிட்டு பொறுமையாக ஜாலியாக விளையாடிட்டு அப்படி படுத்திருந்தோம். எப்பண்டா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குடி. இந்த ஜாப்பு போகிறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போவும் ரேகா என்னை அப்படியே ஆறுதலாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, நான் இருக்கேன்டா, பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் இல்லை, போக போக சரியாயிருன்னு சொல்லி அப்படியே என்னோட நெத்தியில் கிஸ் பண்ணி படுக்க வச்சு என்னை அப்படியே தூங்க வச்சா. மறுநாள் காலையில் சண்டே. சொல்லியிருக்கேன்ல, ரேகா எப்போவுமே ஒவ்வொரு சண்டையும் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இப்போ நானுமே அவள் கூட போக ஆரம்பித்தேன். நான் இப்போ அவள் வீட்டில் தானே இருக்கேன். அவள் என்னை ரெகுலராக கரெக்டாக கூப்பிட்டுட்டு போயிடுவாள். இப்போ நான் டெய்லி சர்ச்சுக்கு போகிறதுனால அதுவும் எனக்கு ரொம்ப பழகின ஒன்றாயிடுச்சு. அங்கே இருக்கிற ப்ரேயர்ஸ், அங்கே இருக்கிற பாட்டு, அது எல்லாமே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. நானும் இப்போ ரேகா கூட சேர்ந்து ரொம்பவே சின்சியராக ப்ரேயர்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அது எல்லாமே எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. அவள் கூட பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நானுமே ரசித்து அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பித்தேன். ப்ரேயர் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்ததும் மதியம் லஞ்சு, அதே மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சோம். நான் அவளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணேன். எனக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம், சுத்தமாக வரவே வராது. ஸோ அவளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பை மட்டும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரேகா சமைச்சிக்கிட்டு இருந்தா. அன்றைக்கி 2 பேருமே சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு பார்க்குக்கு போனோம். அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே பசங்க விளையாடுறது, என்ஜாய் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தால் ஒரு பெரிய கவலை, மறுபடியும் நாளைக்கு வேலைக்கு போகணுமா, அதுவும் அந்த கம்பெனிலையா. அங்கே வேற யார் மூஞ்சையுமே பிடிக்காதே. அந்த சூப்பர்வைசர் வேற சிடுன்னு மூஞ்சை சுழிச்சுக்கிட்டே நிற்பாங்களே, அவன் மூஞ்சை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய கஷ்டம். திங்கட்கிழமை ஆனாலே எப்படா வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் அப்படியே நம்ம மனசில் வந்து ஒட்டிக்குது. இது எல்லாத்தையுமே கடந்து தான் வரணும்ல. சரி, ஓகே, ரேகா கூட இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வரலான்னுட்டு நானுமே நினச்சேன். சரி, ஓகே, ஸ்டோரியை இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.